ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிஷா வேர்ல்ட். நான் உங்க அனு. இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். எப்பவுமே இட்லி தோசை அப்படின்னு செஞ்சு கொடுத்து போர் அடிக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் செஞ்சு கொடுங்க, எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு உடனுக்குடனேயே நோட்டிஃபிகேஷன்ஸில் காட்டும். இப்போ வாங்க இந்த சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். மிக்சிங் பவுலில் 3 முட்டைகளை உடைச்சி ஊற்றிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக உப்பு, 1/4 ஸ்பூன் பெப்பர், அதற்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது மூணையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நாம் இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த ரெசிபி நம்மளுக்கு ஃப்ளஃபியாக செம்மையாக வரும். முடிஞ்ச வரை இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு இது கூட 1 கப் அளவுக்கு முட்டைகோஸ், 1 கப் கேரட், 1 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், அதே 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் நறுக்கி போட்டுக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் கொடுங்க. இந்த முட்டை கூட இந்த வெஜ்ஜீஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கோட் ஆகிடணும். ஸோ அது வரைக்கும் இது போலவே நல்லாவே கலந்து விடுங்க. இன்னும் இது போல் பல காய்களையும் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் சேர்த்திக்கங்க. சிக்கன் பீசஸும் சேர்த்திக்கலாம், பன்னீர் பீசஸும் சேர்த்திக்கலாம், இன்னும் அட்டகாசமாக இருக்கும். இல்லை இது போல் வெஜ்ஜீஸ் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், இது இருக்கட்டும். அடுத்து ஒரு தோசை தவாவோ இல்லை ஃப்ரை பேனோ எடுத்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு இது போலவே நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த எக் மிக்ஸிங்கை இதில் சேர்த்து இதே போலவே ஒரு ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக அவ்வளோ அட்டகாசமாக டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சமானதாக இருக்கும். குட்டீஸ்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இது போல் ஈவனாக எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை போல் இன்னொரு சைடும் நல்லா குக் பண்ணி எடுக்கணும். இது போலவே திருப்பி போட்டுட்டு அகெயின் 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இதை நாம் குக் பண்ணி எடுக்கணும். அகெயின் இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் கமகமானு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு 2-3 நிமிஷம் இன்னும் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் பீஸ் போட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், அட்டகாசமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நம்மளுக்கு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சமானதாக இருக்கும். கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு விருப்பமான ஷேப்பில் நாம் பீஸ் போட ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக தோசை மாவு இல்லாத நேரத்தில் இதே போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இதில் ஒரு பீஸ் சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காகவும் நீங்கள் இதை கொடுக்கலாம், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேயும் இது போலவே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது போலவே டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ரெசிபிஸ் நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.